திங்கவே ஆரம்பிக்கல. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு 2 ஸ்பாட்டு பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டு ஒரு 2 ஜீவன் தூங்கிட்டு இருக்கு. இது என்னன்னு எனக்கே தெரியல. முக்கியமானவரே தூங்கிட்டு இருக்கிறாரு. இது என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. அதில் ஒரு தம்பி ஒரு பக்கம் அண்ணன் தோல்ல சாஞ்சு அண்ணன் என்ன தம்பி என்ன அப்படின்னு தூங்கிட்டு இருக்காங்க 2 பேரும். நாங்கள் 3 பேர் வைஃபை போயிட்டு இருக்கோம். டிராஃபிக்கு நகர முடியல. ஏசி போட்டாலுமே அப்படி வேகுது இந்த ஊர்ல. என்ன ஊருன்னு தெரியல. காலையில அவ்வளோ ஆப்போசிட்டா இருந்துச்சு. குளிர்ச்சே ஆடிட்டு இருந்தோம். பின்னாடி நல்லா பரோட்டா அது எதுவும் தின்னுட்டு பண்ணி மாதிரி தூங்கிட்டு இருக்கிறானுங்க 3 பேரும். இந்த யான் வண்டிக்கிட்டே ஒரு 5 நிமிஷமா நின்று இருக்கு. இன்ச் பை இன்ச்சா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆனா இவரு மட்டும் இந்த மாதிரி ஆளுங்க மட்டும் ஆட்டாக்காரங்க மட்டும் போயிடுறாங்க. உள்ள பூந்து போயிடுறானுங்க. பைக்கு போயிடுறாங்க. இந்த அஞ்சலி பஸ் வர்றதுக்கு தான் இந்நேரம் டிராபிக் ஆயிருக்கு. எத்தச்சோட பஸ். கேரளா போலீஸ் இந்த வேல டேம் போற வழியில கேரட்லாம் ரோட் சைடில் வச்சிருந்தாங்க. ஒரு நாய் கேரட் வேணும் கேரட் வேணும் கேரட் வேணும் ஓரியாட்டம் பண்ணி ஓரியாட்டம் பண்ணி இங்க பாரு தின்னுட்டுக்கிறான். ஆனா கேரட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்படியே சொன்னா திங்கவே ஆரம்பிக்கல. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. டேய் பாக்கறதுக்கு வீடியோக்காக ஏமாத்துமா? டேய் பாக்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்லையாடா? பாக்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஏன்னா தண்ணி ஊத்திட்டே இருக்காரு. எவ்வளோ? 50 ரூபா. செத்தாண்டா சிவனாண்டி. எப்படி நீங்களே சொல்லுங்க. இது எங்க மேல தப்பா? அந்த பாண்டிச்சேரி வண்டி பாண்டிச்சேரி மேக்னெட் மேல தப்பா? மேக்னெட் தான் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் மேல. 15 கிலோமீட்டருக்கு மேல. 15 கிலோமீட்டர் மேலையா? நாங்கள் தூங்கிட்டோம். அதனால எனக்கு தெரியல. 15 கிலோமீட்டருக்கு மேல தூரம் வந்தோம். இங்க ஒரு டேமுக்கு கௌதம் கூட்டிட்டு வந்தான். வந்து ஜெட்ஸ்கி ரைடு இருக்கு. ஆனா வந்து ஒரு ஆளுக்கு 500 ரூபா. அவ்வளோ 500 ரூபா ஒரு ஆளுக்கு கூட்டி போற அளவுக்குலாம் பட்ஜெட் இல்லை. நீங்க எப்பயாவது வந்தீங்கன்னா மூணார் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ஒரு ஆளுக்கு 500 ரூபா. இந்த பக்கம் ஏதோ இன்னொரு இடமா சொன்னாங்களே அது என்ன? இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் எக்கோ பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு 4 கிலோமீட்டர்ல இருக்கு. நம்ம முடிஞ்ச அதுக்கு நம்ம போறோமா இல்ல என்ன பண்றோம்? முடிஞ்சா போறோம், எல்லாம் ரிட்டர்ன். இப்போ இது வந்து என்னென்ன இருக்குன்னு முடிஞ்ச வரைக்கும் காட்டுறோம். அவர் இதுக்கே வந்து கீழே இறங்காதீங்க பிபி பிபின்னு விசில் அடிக்கிறாரு. ஆக்சுவலி வந்த இடத்துல நாங்கள் ஒரு வித்தியாசமான நாய் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன எங்க ஓடி போயிட்டீங்க? என்னடா இந்த நாய் 2 கால்ல ஓடுது. போலாங்களா? இல்ல ஆனா அது ஆக்சுவலி ஒரு நல்ல ஹாப்பனிங்கான பிளேஸா தான் இருக்கு. சாரி கைஸ், கொஞ்சம் ஜாலியா தான் இருந்துச்சு. வந்தோம், ஒரு வாக் போனோம், அப்படியே சுத்திட்டு ஜாலி பண்ணிட்டு இவனுக்கு கூட எப்பவும் பண்ற மாதிரி கொஞ்சம் ரவுஸ். ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு காட்ட முடியும், ஒரு எல்லா விஷயத்தையும் எனக்கு சென்சார் கட் இது அதெல்லாம் சென்சார்லயே வராது. சென்சார் ++ல வரும். அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு காட்ட முடியாது. அப்புறம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரணும்னா எங்களை மாதிரி வந்து வீக்கெண்ட்ல வந்து மாட்டிக்காதீங்க, வீக் டேஸ்ல வாங்க. ஐயோ அந்த டிராஃபிக் எவ்வளவு நேரம்டா அந்த டிராஃபிக் நின்னீங்க? அரை மணி நேரம் அந்த இடத்துல நின்று இருந்தீங்களா? ஆனா எங்க கேரளாக்காரங்களோட டெம்போ டிராவலர் அழகு தரமா இருக்கு. காரங்கள் அதே மாதிரி கேரளால வந்து டெம்போ டிராவலர் மட்டும் அழகு இல்ல, அப்புறம் எல்லாமே அழகுதான். மிளகா பஜ்ஜியா எல்லாமே அழகுதான்.
இப்போ நாங்கள் வந்து அந்த ரெசார்ட் பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல வந்து ஏதோ ஃபால்ஸ்ன்னு தான் சொன்னோம். அந்த ஃபால்ஸில் போய் குளிக்கிறதுக்கு இறங்கி நடந்து போயிட்டு இருக்கிறோம். போகிறதுக்கு தடம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். இது வண்டி காரை வந்து மேலே நிறுத்தி போட்டு 1.5 கிலோமீட்டர் பக்கம் காட்டுக்குள்ளே நடந்து போகணுமாம்மா. நடந்து போயிட்டு இருக்கிறாங்க 4 பேர் 3 பேர் முன்னாடி 4 பேர் முன்னாடி போயிட்டாங்க. நான் மட்டும் பின்னாடி போயிட்டு இருக்கிறேன். சவுண்டா பேசுங்க. இப்போ நாங்கள் இந்த ஃபால்ஸ் கௌதம் சொன்ன ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். கஷ்டப்பட்டு எங்களை 1.5 கிலோமீட்டர் நடக்கிறது கூட்டிகிட்டோம்னா ஒன்றும் இருக்காதுன்னு நினச்சோம். நல்லா இருக்குது. இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு ஜாலியாக குளிச்சு பார்ப்போம். இன்னொன்று என்னென்னா நாங்கள் நடந்து வந்துட்டோம் காரணம் வச்சுட்டு வேறு வழியில் இவங்கெல்லாம் வந்து ஜீப்பில் வந்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஜீப்பெல்லாம் எங்கே அப்படியே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. இப்போ நம்ம போய் ஒரு குழியில் போட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கிளம்பலாம். இந்த குழியில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சரி, நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். செம்ம ஜில்லுன்னு இருக்கு தண்ணி. வேறு லெவலில் இருக்கு. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. மூணார் வந்து இப்படி பயங்கரமாக குளிச்சுட்டு போவோன்னு கௌதம்னால தான் குளிச்சுருக்கேன். இதில் ஒரு குளியில் போட்டு வந்துடுறேன். இந்த சரவணா டேமில் குளிச்சுருக்காங்க. இதில் ஒரு குளியில் போட்டு வந்துடுறேன் நான். இந்த ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணி அனுபவிச்சோம். அதனால இந்த vlog உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்ச மாதிரி நானும் எடிட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற எங்காச்சும் போனோம்னா இதே மாதிரி வீடியோ எடிட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொடுக்குறேன். இந்த டீம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி வெளியே போறதுக்கு ட்ரை பண்றோம். ஓகே, நீங்களும் வந்து காந்தனூர் கிட்ட வந்தீங்கன்னா, மைனாத்தூரா மறையூர்ல காந்தனூர் கிட்ட வந்தீங்கன்னா இந்த ரிவரை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலி வாட்டர் ஃபால்ஸ் மேப்போட இது பின் பண்ணிடலாம். அதெல்லாம் இவர் பார்த்துப்பாரு. அது எவ்வளோ வெயில் அடிச்சுது, நிற்கிற மாதிரி ஒரு வெயில் உள்ள வந்ததும் அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லா really can't express it guys. இங்க வந்தீங்கன்னா நீங்க first try this place. அவ்வளவுதான். கண்டிப்பா நீங்களும் வாங்க. நாங்க வந்த இடம் எல்லாம் உங்களுக்கு சொல்றோம், போட்டு விடுறோம். முடிஞ்சா வந்து என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, நாங்க என்ஜாய் பண்ணோம். இப்போ நாங்க வீட்டுக்கு போறோம். பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்றோம். எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாய் 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 பாய்.